ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 17 சனிக்கிழமை நாளைய தினம் அற்புதமான சனி பிரதோஷம். நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்து குளிச்சிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை குளிக்கிற தண்ணீரை சேர்த்து குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானை வணங்குறதுக்கு பல விரத முறைகள் இருந்திருந்தாலும் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த பிரதோஷ விரதம். ஒரு மாதமும் வரக்கூடிய திரியோதசி திதியை தான் பிரதோஷ நேரமாக எடுத்துக்கிறோம். அதுலேயும் திரியோதசி திதி அன்னைக்கு மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி இதுதான் பிரதோஷ வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கட்டாயம் நீங்கள் உங்கள் வீடு பார்த்துருக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கணும். சிவபெருமானையும் நந்தி தேவரையும் ஒரு சேர வணங்கணும். உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அதை நந்தி பெருமான் காதில் சொல்லும்போது அதை அப்படியே சிவபெருமான் கிட்ட அவர் போய் சொல்லுவார். அதை சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். அப்படிங்கிறது தான் இந்த பிரதோஷம் விரதம் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே. பிரதோஷமே சக்தி வாய்ந்தது தான். அதில் இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பிரதோஷ விரதம் இருந்ததே கிடையாது. இல்லை, இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் முடிஞ்சிடுச்சு. இந்த 2024 வருஷம் இது வரைக்கும் ஒரு பிரதோஷ விரதத்தனை கூட நீங்கள் சிவபெருமானை வணங்கினதில்லை அப்படின்னாலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு சனி பிரதோஷத்தில் நீங்கள் சிவாலயத்துக்கு போயிட்டு பிரதோஷத்தில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை பார்த்துட்டு நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா 5 வருடத்துக்கான பிரதோஷத்தை கலந்துக்கிட்ட புண்ணிய பலன்களை நீங்கள் பெற முடியுமா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம். சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அபிஷேகத்துக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நந்தி தேவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் தான். அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம், பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். அதை விட முக்கியமாக இளநீர், நார்த்தங்காய், இது மாதிரி அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துவாங்களோ இது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கலாம். வில்வத்தை மாலையாக கட்டி எடுத்துகிட்டு போகலாம், அருகம்புல்ல மாலையாக கட்டி எடுத்துகிட்டு போகலாம், தாமரை மலர்களை வாங்கி கொடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும்தான் சந்திச்சிட்டு இருக்கீங்க, எது எடுத்தாலும் தோல்வி, திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதோஷத்தன்னைக்கு நந்தி தேவருக்கு கழுத்தில் கட்டிக்கிறதுக்காக மணி வாங்கி கொடுங்க. உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது சிவாலயம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே மாதந்தோறும் 2 பிரதோஷத்துக்கு பிரதோஷ வழிபாடு நடக்கும். உங்களால் எப்போ முடியுதோ அப்போ கையில் காசு இருக்கும்போது சின்னதாக மாட்டு கழுத்தில் மணி கட்டியிருப்பாங்களே அதே மாதிரி மணியை உங்கள் கையால் வாங்கிட்டு அதில் நூல் கோர்த்து மாலையாக ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மணியை எடுத்துகிட்டு போயிட்டு பிரதோஷத்தன்னைக்கு அபிஷேகம் பண்ணக்கூடியவங்கள்ட்ட, அலங்காரம் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அபிஷேகம்லாம் முடிஞ்சு அந்த மணியை நந்திதேவர் கழுத்தில் கட்டி விடுவாங்க. அப்படி கட்டி விடும்போது உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். அந்த மணி சத்தம் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் வேண்டக்கூடிய ஒரு விஷயங்களையும் நந்திதேவர் காதில் வாங்கிட்டு அதை சிவபெருமான்ட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லுவாராம். அது மூலயமா உங்கள் வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நடக்கும். இது போக பிரதோஷ தினத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தி குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் குளித்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கீங்க, மாலை நேரத்தில் பார்க்குறீங்கனாலும் பரவாயில்லை. சொம்பு தண்ணீரில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை ஒரு துளி கலந்து நீங்கள் தலையில் தெளிச்சுக்கிட்டா கூட போதும். பிரதோஷத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போகும்போது இதை செஞ்சுட்டு விட நீங்கள் கோவிலுக்கு போகலாம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமான வாசனையான ஜவ்வாது. ஜவ்வாது அப்படிங்கிறது தெய்வீக சம்பந்தப்பட்ட பொருட்களில் ஒன்று. அதிகமாக வாசனை இருக்கக்கூடிய ஒரு பொருள், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதனால் ஒரே ஒரு சிட்டிகை, ஒரு துளி அளவு ஜவ்வாதை கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் சந்தனம். சந்தனத்தோட மகிமையை பற்றி இப்போ ஆடி மாதத்தில் பல பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். தூய்மையோட மறு உருவம் இந்த சந்தனம். பிரகாசத்தை, ஜொலிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த சந்தனம். முகப்பொலிவை ஏற்படுத்தக்கூடிய சந்தனம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை, ஒரு பொலிவை ஏற்படுத்தும். அதனால் குளிக்கிற தண்ணீரில் ஒரே ஒரு துளி சந்தன வெள்ளையில் ஒரே ஒரு துளி கிள்ளி கூட போட்டுக்கோங்க. மூணாவது ஒரு முக்கியமான பொருள் ருத்ராட்சம். நிறைய பேர் வீடுகளில் ருத்ராட்சம் பயன்படுத்துவீங்க. சில பேர் வீடுகளில் கழுத்தில் போட்டிருப்பாங்க, சில பேர் கழுத்தில் போட்டுக்காமல் பூஜையில் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த ருத்ராட்சத்தை குளிக்கிற நீரில் போட்டு
ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா நீங்கள் குளிக்கலாம். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ருத்ராட்சத்தை பூஜை அறையில எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பொருள், எல்லார் வீடுகள்லையும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வில்வ இலை. பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே சிவபெருமான் நந்தி தேவருக்கு உகந்த இன்னொரு பொருள் இந்த வில்வ இலை. வில்வ இலையால் நீங்கள் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணும்போது ஒரு இலையை நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போதும் ஒரு வேண்டுதல் நீங்கள் சொல்லலாமா. அது எல்லாத்தையும் சிவபெருமான் காதில் வாங்கி உங்களுக்கு நல்லது செய்வாராம். அப்பேற்பட்ட சக்தி மிக்க வில்வ இலையை ஒரே ஒரு துளி, ஒரே ஒரு இலை எடுத்தால் கூட போதும். அதை குளிக்கிற தண்ணியில் போட்டு மறக்காமல் குளிச்சுடுங்க. அடுத்தது ஒரே ஒரு துளி, ஒரே ஒரு சிட்டிகை திருநீர், அதாவது விபூதி. சிவபெருமானோட இன்னொரு அடையாளம் என்ன? விபூதி தான். அப்பேற்பட்ட விபூதியை ஒரே ஒரு துளி குளிக்கிற நீரில் சேர்த்துக்கோங்க. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் ஒரு பொருள், முடிஞ்சால் எல்லா பொருளையும் சேர்த்து கூட நீங்கள் குளிக்கலாம். அதில் ருத்ராட்சம் மட்டும் தண்ணியில் கரையாமல் அது அப்படியே இருக்கும். அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் பூஜையெல்லாம் மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை கழுத்தில் கூட மாட்டிக்கலாம். ஒரு விரத நாள் அன்னைக்கு அன்றைய தினம் காலையில் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விரத நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரதோஷமும் அப்படி தான். இந்த ஒரு சனி பிரதோஷத்தில் நீங்கள் காலைல தூங்கி எழுந்து பண்ணக்கூடிய முதல் வேலையே குளிக்கிறதா தான் இருக்கும். குளிக்கிறதுல இருந்து நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அந்த விரத நாளும் சிறப்பாக அமையும். அன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேண்டக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு குளிக்கிற நீரில் இப்போ நாம் சொல்லிக்கூடிய பொருட்களை சேர்த்து தலைக்கு குளிச்சுடுங்க. ஒருவேளை குளித்ததுக்கு அப்புறமா இல்லை மதிய நேரத்தில் இந்த பதிவை பார்க்குறீங்கனாலும் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக சொம்பு தண்ணீரில் இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளோ இல்லை எல்லா பொருளையும் சேர்த்து கூட உங்கள் தலையில் ஒரு துளி தெளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரதோஷ வேலையாக இருக்கக்கூடிய மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த நேரத்தில் கோவிலுக்கு போங்க. அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுங்க. பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. 4 பேருக்கு உங்கள் கையால் அன்னதானம் செய்யுங்க. கண்டிப்பாக பிரதோஷத்தப்போ கோயில் வாசலில் எவ்வளோ பேர் யாசகம் கேட்டு காத்திருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. நாய்களுக்கு உணவு கொடுங்க. பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க. இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் நல்ல பலன் கிடைக்கும். இது வரைக்கும் வாழ்க்கையில் பிரதோஷ விரதம் கடைபிடிச்சதே கிடையாது, இல்லை இந்த 2024 வருஷத்தில் அந்தளவுக்கு பிரதோஷ விரதம் இருந்ததில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 2024 ஆகஸ்ட் 17 வரக்கூடிய இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் தெரியுதோ அதை மனசார வேண்டிக்கோங்க. சிவபெருமான வேண்டது மட்டும் இல்லை, சிவபெருமானையும் பார்வதி தாயையும் கூடவே விநாயகர், முருகன் இவங்களையும் மனசார வேண்டிக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போய்ட்டு பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டு நந்தி தேவரை வணங்கிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு கடைசியாக தாயாரையும் வணங்கிட்டு வாங்க. அன்றைக்கு நாள் முழுக்க நாளைய தினம் சிவநாமத்தை தவிர தேவையில்லாத எந்த வார்த்தைகளையும் பேச வேணாம். நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசுங்க, நல்லதை மட்டுமே நினைங்க. நாளைய தினம் நீங்கள் பேசக்கூடிய, சொல்லக்கூடிய, செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இரட்டிப்பு பலன்கள் இருக்கும். கூடுமான அளவுக்கு கடன் வாங்காமல் தவிர்த்துருங்க. யார் மேலேயும் கோபப்படாதீங்க. அதிகமாக கோபம் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பிரதோஷத்தப்போ அபிஷேகம் நடக்கும்போது கோவில் தூணில் சாஞ்சி உட்காந்து சிவநாமத்தை உச்சரிங்க. கண்களை மூடி தியானம் பண்ணுங்க. ஒரு மாதமும் 2 பிரதோஷம் வரும். அந்த 2 பிரதோஷத்துலையும் ஒரு 3 மாதங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாகிடும். தேவையில்லாத கோபம், பயம், பதட்டம் இதெல்லாம் இருக்காது. முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.